அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். சிம்மராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025-26. குரு பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இது வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் திருக்கணித பிரகாரம் 14/5/2025 3 நாள் டிஸ்டன்ஸ். இதுதாங்க வித்தியாசம், எதுவும் பெருசாக கிடையாது. இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் என்ன கொடுக்க போகிறது? இதனால் பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. பிரச்சனைகள்லாம் பஞ்சமே இருந்திருக்காதுன்னே சொல்லலாம். தொழிலெல்லாம் முடங்கியிருக்கும். உத்தியோகத்தில் நிறைய பேர் உத்தியோகம் இழந்திருப்பாங்க. எதிர்பார்க்குற உத்தியோகம் கிடைக்க முடியாத சூழ்நிலைகள்லாம், எதிர்பார்க்குற உத்தியோகம் கிடைக்க முடியாத சூழ்நிலைகள், நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள். பொதுவாக யாரையும் நீங்கள் நம்பவும் மாட்டீங்க, எவரையும் நம்பி முழுசாக எதையும் செய்யவும் மாட்டீங்க. புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக தான் விளங்கக்கூடியவர்கள் சிம்மராசி என்று சொன்னால் அதில் மிகையாகாது. யாராலையும் எளிதில் கணிக்க முடியாத ஒரு இடைத்தராசு நீங்கள். யாராலையும் உங்களை கணிக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதர்கள் நீங்கள். கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றங்கள்லாம் சந்திச்சிருக்கலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் நிகழ்ந்திருக்கும். உத்தியோகத்தில் பல பேருக்கு பல சிக்கல்கள்லாம் வந்திருக்கும். உடல்நலத்திலே சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வந்து விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. முக்கியம் என்ன அப்படின்னாக்க, கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளங்கள், உத்தியோகத்தில் குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இப்போ இனிமேல் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைச்சிச்சு. இதுகாலம் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில் ஜீவித ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தார். 10வது வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. சந்தோஷமாக வாழ போகிறீங்க. நீங்கள் நினைத்த காரியம் தடையின்றி உடனே நடக்கக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. குடும்பத்தில் இனிமேல் சந்தோஷமாக இருக்கலாம். குழந்தைகளுடைய கல்விகள் வளங்கள் நல்லா இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா படித்து பேஷாக வருவாங்க. அவங்களுடைய லைஃப் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்கும். குறையாக படித்தவங்க அதிகமான படிப்பு, நல்ல மதிப்பெண்கள், எதெல்லாம் சின்ன சின்னதாக குறை இருந்ததோ, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததோ, ஸோ அதெல்லாம் சரி செய்துக்கலாம். இனிமேல் இப்படி விட்ட ஒரு குறைகளையும் சரி செய்து வாழ்க்கையில் வளமாக வாழலாம். பிரிந்த கணவன் மனைவிகளாக யாரும் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தால் இனிமேல் அது இருக்காது. 2 பேரும் அன்பும் அந்நியோன்யமாக வாழக்கூடிய காலங்கள்லாம் இப்போ வந்திருக்குங்க. உங்களுக்கு இனிமேல் யோகமான நேரம் என்றால் அது மிகையாகாது. லட்சத்தில் புரளலாம், பணத்திலேயே புரளக்கூடிய நேரம். ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறார். அப்போ மிகப்பெரிய லாபங்களையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி, புதையலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்திருப்பதினால உங்களுக்கு இனி தொட்ட காரியெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில்களில் நல்ல வளர்ச்சிகள், அதிகப்படியான லாபங்கள், கொடுக்கல் வாங்கல் இனி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரிவர நல்லபடியாக அமையும். வரவேண்டிய பணத்தொகைகள் வந்து சேரும். உங்கள் மனசையும் நிரப்பும், பையும் நிரப்பக்கூடிய வாய்ப்புகள்லாம் உருவாகும். நல்ல நிம்மதியாக இனிமேல் நீங்கள் தூங்கலாம், சந்தோஷமாக தூங்கலாம். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும் என்று ஒவ்வொரு நாளும் உங்களை எண்ணி நல்ல விதமாக மகிழ்ச்சிகரமாக நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் அன்பர்களே. அதுபோன்று குழந்தைகளாலேயும் நல்ல அனுகூலம் உண்டு. ஸோ அவங்களுடைய கல்விகள், சின்ன குழந்தையாக இருக்கணும், கல்வி நல்லா இருக்கும். குழந்தைகளாலே அன்பு பெருகும். குழந்தைகளாம் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை உண்டாக்கும். அதாவது படிக்கக்கூடிய இளைஞர்களுடைய பட்டங்கள்லாம் நல்ல விதமாக அமையும். உத்தியோகம் போகக்கூடிய பசங்களாலேயும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. குழந்தை பாக்கியம் தடப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். அதுபோன்று திருமணம் தடப்பட்டிருக்கும் பல பேருக்கு. இந்த திருமணம் தடப்பட்டு தள்ளி 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 போயிருக்கும். இப்போ அந்த தள்ளி தள்ளி போன விஷயங்கள்லாம் உடனே கைகூடி வரும். வெளிநாட்டு கனவுகள் உடனடியாக நிறைவேறும். வெளிநாடு தடப்பட்ட விஷயங்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக தாங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், அழகாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்குங்க. சுயத்தொழில் தொடங்கணும் என்று நினைச்சா இனிமேல் நீங்கள் சுயத்தொழில் தொடங்கலாம். அதில் எந்த ஒரு தடைகளும் பண்ண வேண்டாம், தடையும் இருக்காது. நீங்கள் நினைச்சபடியே செஞ்சு அதில் நல்ல வருமான சம்பாத்தியங்களை சம்பாதிக்கக்கூடிய காலம் இப்போ தான் வந்திருக்குங்க. இந்த காலத்தில் நம்ம தொடங்கினாதாங்க நல்லா இருக்கலாம். ஏன்னா நாள் உதவுற மாதிரி நல்லவன் கெட்டவன் உதவ மாட்டான் என்ற பழமொழி இருக்கு. நமக்கு நாள் சோறு போடும். மனிதர்கள் கூட நம்ம நம்பணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் நாள் நமக்கு கண்டிப்பாக உதவும். அதனால் நாளும் கிழமை பார்ப்பதும் நல்லது. அதுபோன்று நமக்கு குரு பார்வை முக்கியம். இருக்கிற கிரகங்கள்லேயே நவக்கிரகங்களில் முக்கியமாக இம்பார்ட்டனாக சுப காரியம் பண்ணுவதற்கு அனைத்துக்கும் உகர்ந்ததே நீங்கள் எந்த கிரகத்தையும் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ராசிநாதன் எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நீங்கள் கணக்கிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு அவசியம்.
அதை நம்ம சரியாக செய்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்காது என்பதை உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே. அதுபோன்று நல்ல லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பா அம்மா வழியில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டு. பூர்வீக சொத்து, இடம், பூமி நில சம்மந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பிரச்சனைகள், சில விஷயங்கள் தள்ளி போயிருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் முடிவுக்கு வந்து அது ஒரு சுமூகமாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சா விற்கலாம். வாங்கணுன்ற ஒரு யோகங்கள்லாம் இனிமேல் பெறும். உடல் நலத்தில் இனி பிரச்சனைகள் இருக்காது. உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. நல்ல தீர்க்காயுஷா நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் வாழக்கூடிய யோகங்கள்லாம் இனிமேல் நல்லா இருக்குங்க. நீங்கள் எதை பற்றி இனிமேல் கவலைப்படுற அவசியம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பு பெருகும். அந்யோன்யமாக வாழக்கூடிய யோகங்கள் உண்டு. இனிமேல் நீங்கள் நினைத்தபடியே உங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். இல்லற வாழ்க்கையும் நல்லறமாக அமைவதற்கான காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கொடுப்பாருங்க. ஷேர் மார்க்கெட் நல்ல வருமானங்கள்லாம் ஏற்படும். இந்த வருஷம் நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கும். நிறைய வருமானம் ஈட்டு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இதற்கு முன் இருந்த தடைகள்லாம் இனிமேல் இல்லை. அதை பற்றியா நம்ம பேசணும்? இனிமேல் கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நமக்கு இல்லை அப்படின்றத நீங்கள் நினச்சிக்க வேண்டும். பட் இன்னும் ஒரு சின்ன விஷயங்கள் என்னென்னா, கண்டகச்சனி, அதாவது பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், சிறு சிறு விஷயங்களில் தடைகள் வரும். அதையெல்லாம் நீங்கள் பெருசு அடைய வேண்டாம். இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள நட்பு வட்டாரங்களில் மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே சரி செய்துடுங்க. காலம் கடத்த வேண்டாம். அதாவது காலம் கடந்து எதுவும் நமக்கு சுவைக்காது. ஆறுன சாப்பாடு சுவையாவதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? காலம் கடந்து விட்டால் நமக்கு அது பலன் அளிக்காது. அதை உணர்ந்து நீங்கள் வாழ வேண்டும். நட்பு வட்டாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதை செய்தாலும் ஷூரிட்டி போட்டு எந்த விஷயம் செய்தாலும் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களுக்கும் பாதகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரல. எதை செய்தாலும் பின்னாடி பிரச்சனை வராமல் செய்து கொண்டால் நல்லது. அது கொடுக்கல் வாங்கலில் வச்சுக்கிங்க. மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். காதலர்கள்லாம் வாழ்க்கையில் இனி ஒரு வசந்தமான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமாக நிலவுவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அரிய காலங்களாக அமைகின்றன. உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு இந்த வருடம் இப்பொழுது உடனடியாக உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சுமூகமாக சந்தோஷமாக வருவதற்கான நல்ல காலங்கள் வந்துவிட்டன அன்பர்களே. இனிமேல் சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அனைத்து வகையிலையும் கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது என்று நீங்கள் உணர்ந்து வாழுங்கள் அன்பர்களே. முழுசாக யாரையும் நம்ப மாட்டீங்க. முழுசாக நம்பி யார் பின்னே நீங்கள் போகக்கூடிய மனிதர்கள் கிடையாது. புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக தான் விளங்குவீர்கள். 3 நட்சத்திரத்துக்குமே மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது தானே. அப்போ நீங்கள் யாரையும் நம்பாமல் இருப்பதனால உங்களுக்கு எல்லா நன்மைகள் கிடைத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்பக்கூடிய மனிதர்களை நம்ம நம்பி தான் ஆகணும். அப்போ அவரை நம்ம நம்பாமல் விட்டுட்டுமே பின்னாடி ஃபீல் படக்கூடாது. சரிங்களா? அதனால் தெளிவாக ஒரு முடிவையும் அழகாக எடுங்க. எல்லாரையும் அனுசரித்து சில விஷயங்களில் போங்க. நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்தது போல் நம்ம வாழ வேண்டாம். கடவுளுடைய பிராப்தியும் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. அதனால் எல்லாமே நல்லபடியாக அமையும் அன்பர்களே. இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பெரிய சந்தோஷங்கள்லாம் கொடுக்க போகிறது. வீடு வாங்க, பொருளாதாரத்துக்கு என்னென்ன தேவை, வீடு வாங்கலாம், புது வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் அமையும். புது கார் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் இந்த வருடம் அமைய போகிறதுங்க. குழந்தைகளுடைய ஆசைகள், விருப்பங்கள்லாம் நிறைவேற்றி அவர்களுக்கு தேவையான பொருள்களையும் ஆடம்பர பொருள்களையும் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கும். குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு கோடி நன்மைகளை கொடுக்கும் என்றால் அது மிகையாகாது அன்பர்களே. மீண்டும் சிம்மராசி அன்பர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய வீடியோ மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.